இந்தியா முழுவதும் 2027இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அரசாணையை ஒன்றிய அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றாலும் கடந்த 2021இல் நடத்தப்பட்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியாவுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இதையடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என அறிவித்த ஒன்றிய அரசு 2027இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அரசாணையை அரசிதழில் வெளியிட்டுள்ளது. ஒன்றிய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அரசாணையில் நாடு முழுவதும் 2027 மார்ச் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. பனிப்பிரதேசங்களான ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் மட்டும் 2026 அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் எண்ணிக்கை மட்டுமன்றி அவர்களது கல்வித் தகுதி, வசிக்கும் வீட்டின் தன்மை, வீட்டில் உள்ள பொருட்கள், சொத்து, வாகன விவரங்கள் மற்றும் சமூக, பொருளாதார, கலாச்சார பின்னணி குறித்த விவரங்களும் சேகரிக்கப்பட உள்ளது. இந்தியாவில் கடைசியாக 2011இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில் 2027இல் நடக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்தியாவில் கடைசியாக 1931இல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் 96 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 34 லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் ஈடுபட உள்ளனர். 1,30,000 அதிகாரிகள் கணக்கெடுப்பு பணிகளை ஒருங்கிணைப்பார்கள் என்றும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. ஆன்லைன் செயலி மூலம் தாங்களாகவே விவரங்களை பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அவ்வாறு பெறப்படும் தரவுகளை பாதுகாக்க கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஒன்றிய அரசு கூறியுள்ளது. இந்தியாவில் 16வது முறையாக 2027இல் நடக்கவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நடக்கும் 8வது கணக்கெடுப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.